அனைவருக்கும் வணக்கம். நாம் புறநானூறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸ்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நூல் குறிப்புகளும் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் பாடல்களை பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 5 பாடல்கள் இந்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5 பாடல்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது 6ஆம் வகுப்பு புத்தகத்துடைய புறநானூற்று பாடல். பழைய புத்தகம் நம்ம 6th ஓல்டு புக் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டைம் இருக்கும்போது பாருங்கள். பாடல் போயிடலாம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. இது வந்து ஒரு ஔவையாருடைய பாடல். சரியா? ஔவையாரை பற்றி நம்ம தனியாக சிலபஸ் வைஸ் எடுத்திருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த பாடல் என்ன சொல்ல வராங்க ஔவையார்? சரியா? ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தோட அமைப்பை வச்சு அதுக்கு சிறப்பு இல்லை, அந்த நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்களை வச்சு தான் அந்த நிலத்துக்கே சிறப்பு அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருடங்க இருக்கிற இடத்துக்குள்ளே நடுவில் ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் வாழுங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? ஒரு இடத்துக்கு சிறப்பு எதுன்னா அங்கே இருக்கிற மனிதர்கள் தான். அதை தான் வந்து ஔவையார் வந்து இந்த 4 வரியில் சொல்கிறாங்க. நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன, காடாக ஒன்றோ காடாக இருந்தால் என்ன, அவளாக ஒன்றோ பள்ளமாக இருந்தால் என்ன, மிசையாக ஒன்றோ மேடாக இருந்தால் என்ன, எவ்வழி நல்லவர் ஆடவர், எங்கே நல்ல மனிதர்கள் சான்றோர்கள் இருக்கிறார்களோ அவ்வழி நல்லை வாழிய நலனே. ஓகேவா? நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலனே வாழ்வதற்கு தகுதியான ஏற்ற இடமாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம ஔவையார். சரியா? நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. அடுத்த பாடல் போலாமா? புறநானூற்றின் அடுத்த பாடல் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து. ஓகேவா? மூசிக்கீரனார் அவர்களுடைய பாடல். இவரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு தகவல் எதுனா, சோர்வின் காரணமாக அரசு முரசுக்கட்டிலில் படுத்து உறங்கிய போது சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் தவறி வீசப்பட்டவர் நம்ம மூசிக்கீரனார் தான். சரியா? அவருடைய பாடல் தான். பார்க்கலாமா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பதறிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே. மூசிக்கீரனார் என்ன சொல்கிறாருன்னா, நெல் சாப்பிட்றதுக்கு நெல் விளையிற அரிசி, குடிக்கிறதுக்கு தண்ணி, இதெல்லாத்தால மட்டும் மக்கள் உயிர் வாழலை. அந்த நாட்டை காக்கக்கூடிய அரசன், ஓகேவா, அரசன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வலிமையான படையை கொண்டு எதிரிகளை அழித்து பாதுகாப்பு அளிப்பதன் மூலமாகத்தான் மக்கள் உயிர் வாழ்கிறார்கள். சரியா? அப்போது மக்கள் உயிருக்கு அரசன் உயிர் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறதுன்றார். சரியா? மன்னன் தான் உயிரே மக்களுக்கு அப்படின்றதான் சொல்ல வர்றார். சரியா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே, நெல்லும் உயிர் இல்லை நீரும் உயிர் இல்லை, அது மட்டும் காரணம் இல்லைன்றார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், மன்னனால் தான் இந்த உயிர்கள் அனைத்தும் மலர்கின்றன. அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே. அதனால் மன்னா போய் மூசிக்கீரனார் போகிறார் மன்னர்கிட்ட போய், மன்னா நெல்லும் உயிரென்று, நெல்லு உயிர் இல்லை நீரும் உயிர் இல்லை, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், உன்னால் தான் இந்த உயிர்கள் அனைத்தும் வாழ்கின்றது. அதனால் யான் உயிர், உன்னுடைய உயிர் என்ன என்பதை தெரிஞ்சுக்க. சரியா? சும்மா உட்காந்து அந்த புறத்தில் நாட்களை கழிக்காமல் உன்னுடைய பட வலிமையை பெருக்கி உனது நாட்டிற்கு பாதுகாப்பினை அளிப்பாயாக. ஓகேவா? அதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு நம்ம மூசிக்கீரனார் வந்து அரசனை பாடுறார். ஓகேவா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே. ஓகேவா? தானைன்றது படைன்னு அர்த்தம். சரியா? அடுத்த பாடல் போலாமா?
அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறநானூற்று பாடல். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கிய காவற்பெண்டு என்னும் பெண்பார் புலவரால் பாடப்பட்ட பாடல். இவர் பாடிய ஒரே பாடல் புறநானூற்றில் இடம்பெறுது. சரியா? புறநானூற்றில் 86வது பாடலாக கொடுக்கப்பட்டுள்ள பாடல் தான் இந்த பாடல். பார்ப்போமா? சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுது என்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலைபோல் ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களம் தானே. சரியா? ஒரு வீட்டில் போய் ஒரு அழகான பெண், ஓகேவா, அந்த வீட்டில் இருக்கிற பையனை காதலிக்கிற பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாளாக பார்க்குது, அந்த பையனை ஆளே காணும். சரி, நேராக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அம்மாட்ட கேட்குது, எங்கே அவன் பையன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை பெற்றெடுத்த வயிறு இதோ இருக்கிறது, என் மகன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவன் போர்க்களத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பாடலாக கொடுத்துருக்காங்க. சரியா? சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ, வந்து அந்த தூண்லாம் இருக்கும் இல்லையா, தூணை பற்றி நின்றுக்கிட்டு உங்கள் மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க. சரியா? என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓரும் புலி சேர்ந்து போக்கிய கல் அலைபோல் ஈன்ற வயிறு இதுவே. ஓகேவா? புலி சேர்ந்து போக்கிய கல் அலைபோல் அப்படின்னா, கல் அலைனா கற்குகை, புலி வந்து புலி வந்து இருக்கக்கூடிய கற்குகை போல் அவனை ஈன்றெடுத்த வயிறு இதுவே, அவனுடைய ஈன்றெடுத்த வயிறு என்னிடம் இருக்கிறது, கல்லலை போன்ற ஈன்றெடுத்த வயிறு. இங்கே இல்லை என்றால் அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். தோன்றுவான் மாதோ போர்க்களம் தானே அப்படின்னா, இங்கே இல்லைன்னா அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான். அவனை காண விரும்பினால் நீ போர்க்களத்தில் சென்று காண்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போக்கிய கல் அலைபோல் ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. காவற்பெண்டு. அடுத்த பாடல் போலமா? அடுத்த பாடல் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். சரியா? மதுரை கண்ணகனார் மகர் நக்கீரனார் பாடிய பாடல். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். சரியா? இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். யார் இவர்? திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடையை இயற்றியவர் இவர் தான். 10 பாட்டில் 2 பாடலை இயற்றியவர் வந்து நக்கீரனார் தான். சரியா? இவர் இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். சரியா? அவர் தான் இந்த பாடலை வந்து இயற்றிருப்பார். சரியா? திருமுருகாற்றுப்படை 317 பாடல்கள், நெடுநல்வாடை 188 பாடல்கள். சரியா? பாடல் போலாமா? புறநானூறு. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்கொடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடும்பாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தன்புல பலவே. சரியா? செல்வத்து பயனே ஈதலுங்கிறதும் துய்ப்பேம் எனினே தன்புன பலவே, இது 2மே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? ஸோ இந்த பாடல் முக்கியமானது. விளக்கம் பார்க்கலாமா? தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும். சரியா? தென்கடல் வளாகம், தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில், இந்த உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு ஆட்சி செய்பவன் மன்னன். சரியா? அதுதான் தென்கடல் வளாகம் புதுமையின்றி
வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும். அதுதான் ஓகேவா. இந்த உலகம் முழுவதையும் ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வந்து ஆண்டு கொண்டிருக்கும் மன்னனுக்கும், நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும். சரியா, ராத்திரி தூங்காம நள்ளிரவுல நடுராத்திரியும் சரி பகலையும் சரி தூங்காம வேகமாக போயிட்டு இருக்க விலங்கினை அடித்து வேட்டையாடக்கூடிய ஒரு கல்வி அறிவற்ற ஒருவனுக்கும். சரியா, இந்த உலகத்தையே ஒற்றை குடையின் கொண்டு வந்து ஆளக்கூடிய மன்னனுக்கும் சரி, ராத்திரி பகலும் தூங்காமல் வேட்டையாடி விலங்கினை வேட்டையாடி வாழ்கிற மனுஷனுக்கும் சரி. சரியா, நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும், கல்வி இல்லாத ஒருவனுக்கும் 9 நாழி உடுப்பவை 2. சாப்பிட்றது ஒரு 2 தட்டு சோறுன்னு கூட எடுத்துக்கங்களேன், அவ்வளோதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல. 9 நாழி சாப்பிட்றது கொஞ்சம் தான், உடுப்பவை 2, சட்டை பேண்ட்டு தான் இல்லையா. 9 நாழி உடுப்பவை 2, அவ்வளோதான். பிறவும் எல்லாம் ஓர்க்குமே. பிறவும் எல்லாம் ஓர்க்குமேனா எல்லாம் அப்படித்தான் இருக்கும், அந்த மாதிரி தான். சரியா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தன்புல பலவே. செல்வத்தின் பயனே என்ன? ஈதல் தான். ஒருவர்கிட்ட இருக்கிற செல்வத்தோடைய பயனை என்ன? இன்னொருத்தர் கொடுக்கறது தான்ன்ற. சரியா, அதனை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சரியா, அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லாமல் தானே வச்சு தானே தான் செலவு பண்ணுவோன்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் செல்வத்தை மட்டும் தான் வச்சுருப்பார், மற்ற பலவற்றை அவர் இழக்க நேரிடும் அப்படிங்கிறார். துய்ப்போம் எனினே தன்புல பலவே. தானே வச்சு தானே தான் அனுபவிக்கணும்னு நினச்சா அவர் பல விஷயத்தை இழக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம நக்கீரனார். சரியா, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும், நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை 2. பிறவும் எல்லாம் ஓர்க்குமே. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தன்புணம் பலவே. சரியா, அரசனானாலும் சரி வேடனானாலும் சரி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான், போட்டுக்கிறதுக்கு 2 துணி தான், இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்குது. சரியா, அதனால் செல்வத்தின் பயனே என்ன? எல்லாரும் கொடுத்து உதவுறது தான். அப்படி இல்லை நானே தான் வச்சுக்குவேன் அப்படின்னா பலவற்றை நாம் இழக்க நேரிடும். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், ஊரண நீர் நிறைந்தற்றி உலகம் பேரறிவாளன் திரு அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரை செல்வமானது ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படுவர். சரியா, இப்போ நீங்கள் உங்ககிட்ட செல்வம் நிறைந்திருந்து 4 பேர் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க இல்லையா. எல்லா பணத்தையும் தானே வச்சுன்னு ஒருத்தனுக்கும் எந்த உதவியும் செய்யாமல் யாரையுமே கண்டுக்காமல் வாழ்ந்தா உங்களுக்கு ஒரு துன்பம்னு ஒன்று வரும்போது யாருமே வரமாட்டாங்க இல்லையா. அதுதான் பலவற்றை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு நக்கீரனார் சொல்கிறார். இதில் தப்புனா இழக்க, துய்ப்பேம்னா நுகர்வோம், தானே நுகர்வோம் என்றால் இழக்க நேரிடும் பலவற்றினை அப்படிங்கிறார். சரியா, அடுத்த பாடல் போலாமா? தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பாடிய பாடல் 9ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல். சரியா, பார்க்கலாமா? வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே, செல்வம் உலகத்துச் செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ அகல வேண்டினும், சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதிகேல் இனி மிகுதியால, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பெண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புண்ணியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நாரே,
வித்திவான் நோக்கும் பொன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் ஆடுவோர் செழிய இகழாது வல்லே. நிலன் நலிமருங்கின் நீர்நிலை பெருக்க தட்டோர் அம்மை இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று பாண்டிய நெடுஞ்செழியன் பாடியிருக்காரு. அதை குடப்புலவேனார் எழுதியிருக்காரு. சரியா? ஆசிரியர் யாருன்னா குடப்புலவேனார் தான் சொல்லணும். ஆனால் யாரை பற்றிய பாடல்னா பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பாடல். குடப்புலவேனார் போகிறார் அரசனை பார்க்க. சரியா? அவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே. இந்த வான்வரை உயர்ந்திருக்கிற மதிலினை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே. சரியா? வானம் வரைக்கும் உயர்ந்திருக்கான் அவருடைய கோட்டையின் மதில். சரியா? அந்த அளவுக்கு பழமையை உடைய இந்த ஊரினுடைய தலைவனே அப்படிங்கிறார். வலிமையினை உடைய புகழினையும் வலிமையுடைய கொண்ட ரெண்டுத்தையும் ஒருங்கே பெற்ற அரசனே அப்படின்றார். செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் வேண்டுமா? ஞானம் காவலர் தோல்வழி முறுக்கி உருணி அகலம் வேண்டினும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் உனது வலிமையின் சிறப்பினால் நீ வெல்ல வேண்டுமா? சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் உனது புகழை இந்த உலகினில் நிலைநிறுத்த வேண்டுமா? மற்றதன் தகுதிகேலினி மிகுதியால் இது எல்லாவற்றையும் நீ பெறுவதற்கான வழியினை நான் சொல்கிறேன் கேட்பாயாக அப்படிங்கிறார். சரியா? என்னென்ன? செல்வம் உலகத்து செல்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் வேண்டுமா? ஞானம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ அகல வேண்டினும் இந்த நிலம் முழுவதையும் உலகத்தில் நிலம் முழுவதையும் உன் கைக்குள் கொண்டு வர வேண்டுமா? உன் புகழை நிலைநிறுத்த வேண்டுமா? இதெல்லாம் வேணும்னா நான் சொல்கிறேன், அதை கேளு அப்படின்றாப்புல. சரியா? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். நீர் இல்லாமல் இந்த உடல் இல்லை இல்லையா? அதுதான் நீரின்றி அமையாத யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு கொடுத்தவங்க உயிரை கொடுத்தவர்கள் போன்று. சரியா? உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இந்த உடல் எப்படி வந்துச்சு? உணவினால் ஆனது தானே இந்த உடல். உணவு இல்லாமல் இந்த உடல் எப்படி? சரியா? உணவினால் ஆனதே இந்த உடல். ஆனால் அந்த உணவு எங்கேருந்து வரும்? நீரினால் தானே உணவே இல்லையா? அதுதான் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவுன்றது என்ன? நிலத்தோடு நீரும் சேர்ந்தாதான் உணவே வருது இல்லையா? அதுதான் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலமும் நீரும் புண்ணியோர் ஈண்டு. நிலத்தையும் நீரனையும் தந்தவர் உடலையும் உடம்பும் உயிரையும் படைத்திசினாரனே. படைத்திசினாரேனா இந்த நிலத்தையும் நீரையும் தந்தவர் உடலையும் உயிரையும் தந்தவருக்கு சமமானவர் அப்படிங்கிறாங்க. சரியா? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். நீர் இல்லாமல் உயிர் இல்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவினை தந்தவர் உயிரை தந்தவர் மாதிரி. உணவினால் ஆனதே இந்த உடல். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவினால் ஆனது தான் இந்த உடல். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவு நிலத்திலிருந்து தான் உணவே உருவாகுது இல்லையா? உணவெனப்படுவது நிலத்தோடு நீர் சேரும்போது தான் உணவு உருவாகுது. நிலமும் நீரும் புண்ணியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினாரே. நிலத்தையும் நீரையும் தந்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவருக்கு சமமானவர். சரியா? இறைவனுக்கு சமமானது. நிலத்தையும் நீரையும் உருவாக்கி தந்த ஒரு மனிதர் கடவுளுக்கு சமமானவர். சரியா? வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. வித்துவான்னா விதை விதைத்தவன்.
ஓகேவா? விதை விதைச்சிட்டு ஒரு நிலம் இருக்குது, நிலத்தில் உழுது நாற்று நட்டு விதை விதைச்சி பார்த்துட்டு தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகான நல்ல நிலம்தான். மாறி இல்லைன்னா மாரியை நோக்கி காத்து இருக்கிறார்கள் விதை விதைச்சிட்டு. அவ்வளோ நல்ல நிலன் ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. மாறி பொழியலைன்னா ஒன்றுமே இல்லைல்ல, அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதுதான் சொல்கிறார், வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. தாட்குனா முயற்சி. அரசனின் முயற்சி இல்லாததன் காரணம் விளைவு தான் இது இல்லையா? அரசன் தான் என்ன செஞ்சுருக்கணும்? ஏரி குளங்கள் அனைத்தையும் உருவாக்கி தந்திருக்க வேண்டியது அரசனினுடைய கடமை. சரியா? வித்துவான் நோக்கும் பொன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் ஆடுபோர் செடிய இகதாது வல்லே. நிலன் நெலிமருங்கின் நீர்நிலை பெருக்க. பாண்டிய நெடுஞ்செழியனே, நான் சொல்லுபனவற்றை இகழாது கேட்பாயாக, செய்வாயாக. நிலன் நெலிமருங்கின் நீர்நிலை பெருக்குக. ஓகேவா? இந்த நிலத்தில் குழியாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியையும் நீர்நிலையை பெருக்க செய்வாயாக அப்படிங்கிறார். ஸோ நீர்நிலையை இருந்தால் தான் விதை விதைச்சு நீர் பாசனம் ஒன்றாக தான் நெல் உருவாகும். சரியா? உணவு உருவாக்கவே முடியும். மாரிக்காக காத்திருக்க இயலாது, அது அரசனுக்கு அழகில்லை அப்படிங்கிறார். சரியா? ஆடுபோர் செழிய இகழாது வல்லே. நிலன் நெலிமருங்கின் நீர்நிலை பெருக்க. தட்டோர் அம்மை இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. தட்டுவோரேன்னா அந்த நீரை நீரினை அமைத்து குறைவில்லாத புகழை உடையவர் தான் தட்டூர். தள்ளூர்னா இவன், தள்ளாதோர்னா குறைவில்லாத புகழினை உடைய அரசன் அர்த்தம். சரியா? ஒன்றுமே இல்லைங்க, குடப்புலவினார் போகிறாருங்க, பாண்டிய நெடுஞ்செழியனை பார்க்குறார். இந்த விண்ணின் வரை உயர்ந்த மதிலினை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, வலிமைமிக்க வேந்தனே, உனக்கு இந்த உலகத்தில் இருக்க அனைத்து செல்வமும் வேண்டுமா? இந்த உலகத்தினை முழுவதையும் உனது வலிமையினால் ஆள நீ விரும்புகிறாயா? நிலைபெற்ற புகழினை அடைய நீ விரும்புகிறாயா? இந்த உலகம் முழுசையும் நீ செய்யணுமா? உலகத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் உனக்கு வேணுமா? இந்த உலகம் முழுவதும் உனது புகழை பாடணுமா? அதுக்கு என்ன வழின்னு நான் சொல்கிறேன் கேளு. உணவு இருக்கு இல்லையா? உணவுன்றது தான் ரொம்ப முக்கியம். உணவு எங்கேருந்து வருது? நீர்லேருந்து தான் வருது. சரியா? அந்த நீர் நீ உருவாக்கி தரணும். நீரை நீ உருவாக்கி தந்துட்டனா அதனால் உணவு உருவாகுது. உணவினால் மனிதனுடைய உயிர் காக்கப்படுது. ஸோ அந்த நீர்நிலையை நீ உருவாக்கு. இங்கே இருக்கிற குழியாக இருக்கிற எல்லா நிலத்திலையும் நீ நீர்நிலைகளை பெருக்கு. சரியா? அதை தான் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி பாடலை படிச்சிருவோமா? வான் உட்கும் வடினின் மதில் மூதூர் வயவேந்தே. செல்வம் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ அகல வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்த வேண்டினும் மற்ற அதன் தகுதிகேல் இனி மிகுதியால. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புண்ணியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினாரே. வித்திவான் நோக்கும் பொன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால்
ஆடுபோர் செழிய இகழாது வல்லே நிலம் நெலிமருங்கின் நீர்நிலை வெறுக்க தட்டோர் அம்மை இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று கூட புலவியனார் பாண்டிய நெடுஞ்செழியனை பாடுகிறார். திணை பொதுவியல் திணை. பொதுவியல் திணையில் முதுமொழி காஞ்சித்துறையில் வருது. ஓகேவா? நம்ம புறநானூற்றில் அதிகமாக இடம்பெற்ற திணைன்னா பொதுவியல் திணை மற்றும் வஞ்சித்திணை. சரியா? பாடான் திணை, வஞ்சித்திணை. இடம்பெறாத ஒரே திணை என்ன? ஒழிஞ்சை. ஓகேவா? தொல்காப்பியத்தில் இருக்கிறது 7, புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கிறது 12. நம்ம புறப்பொருள் வெண்பா மாலையை பின்பற்றி தான் புறநானூறு உருவாகுது. சரியா? ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கிற 12ல் புறநானூற்றில் 11 தான் இருக்குது. இல்லாத ஒன்று ஒழிஞ்சை திணை. சரியா? ஓகேவா? வச்சதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.